தயவு செஞ்சு இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்க. என்னால உன் குடும்பத்துல குழப்பம் ஏற்பட வேண்டாம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும் இந்த கேஸ் நான் எடுத்துக்கல. சட்டம் இன்னும் தூங்கல, நியாயம் இன்னும் சாகலங்கிறது நிரூபிக்கிறதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டேன். யாரு என்ன சொன்னாலும் இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ராஜா, அது இருக்கட்டும். ரேகான்னு ஒரு பொண்ணு உன்னை காதலிச்சான்னு சொன்னீங்க. அவ நீ சொன்ன விலாசத்துல இல்ல. அவளை பத்தி வேற ஏதாவது தகவல் உனக்கு தெரியுமா? ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது அவளுக்கு தொழில். வலது கையில ரேகான்னு பச்சை குத்தி இருப்பாள். யார் நீ? எதுக்காக என் கூட ஆட வந்த? மரியாதையா சொல்லிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்டர் ராஜசேகர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? அந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு. அந்த பொண்ணை நான் கொலை செய்யல. உங்க கையில பிஸ்டல் இருக்கு, அதுல உங்க கைரேகை இருக்கு, வீட்டுக்குள்ள பெணம் இருக்கு. இதை விட ஆதாரம் வேணுமா? சாரி சார், இப்போ துப்பாக்கி உங்க கையில இருக்கு, அதுல உங்க கைரேகை இருக்கு, வீட்டுக்குள்ள பெணம் இருக்கு. இப்போ நான் உங்களை கொலைகாரன்னு சொல்லலாமா? கொலைகாரன் நானா நீ ஆகிறது? கோர்ட் முடிவு செய். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் திஸ் ஃபெலோ. அக்கா சார், எஸ், கொலை செய்யப்பட்ட அந்த பாடியை பரிசோதனை பண்ணது நான் தான். இதான் அதை பத்தின ரிப்போர்ட். தேங்க்யூ. இந்த ஐ திங்க் இந்த கொலையை நிச்சயமா அந்த ராஜசேகர் தான் செஞ்சிருக்கணும். மிஸ்டர் பாஸ்கர். எஸ் சார். ராஜசேகர் உங்களுக்கு மருமகனா கிடைச்சதுக்கு அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அவரையே அரெஸ்ட் பண்ண உங்ககிட்ட அந்த கேஸ் ஒப்படைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. பிரபல வக்கீல் ராஜசேகர் ரேகா என்னும் நாட்டியக்காரியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீஸ்காரர்கள் தீவிரமாக தேடி வருகிறார்கள். விரைவில் அவரை கைது செய்வதாக போலீஸ் அதிகாரி பாஸ்கர் கூறியுள்ளார். இப்ப திருப்தி தானேப்பா? வாமா. என் கணவரை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க திட்டம் போட்டீங்க, அது நிறைவேறி போச்சு இல்லையாப்பா? ராதா, இதுல என்னுடைய திட்டமோ சூழ்ச்சியோ எதுவுமே கிடையாதுமா. என் கடமையை நான் செய்வேன். கடமை கடமைன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டவரை தூக்க கைத்துல தொங்க விட போறீங்களாப்பா? நீங்க ஒரு சுயநலவாதி. வாய் மூடு. அப்பாங்கிற மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியா? உண்மையை தானமா பேசுறேன். பெத்த பொண்ணோட குங்குமம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணும். நான் விதவை ஆனாலும் பரவாயில்ல, இவருக்கு பதவி உயரணும். அதுக்காகத்தானே இவ்வளவு செய்யறாரு. அம்மா, எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாருமா. எனக்கு கிடைச்சிருக்காரு. அப்பா, இன்னும் என்னென்ன உங்க பொண்ணுக்கு செஞ்சு வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு செய்யுங்க. இன்னும் வரப்பா. முதல்ல வாழ் வயிறுமா வந்திருக்கேன். குங்குமம் கூட வாங்கிக்காம போறியம்மா. என் நெத்தி குங்குமம் நிலைச்சிருக்கணும்னு உன் புருஷன்கிட்ட சொல்லுமா. என்ன அவசரம்? ஏன் அவசரம் உனக்கு என்ன தெரியும்? நானும் வரேன். எதுக்கு? டூல் பாக்ஸ் எடுத்துட்டு வர வேண்டாம். நான் என்ன கார் ரிப்பேருக்கா போறேன்? This is treatment. When the doctor is in, the vakil is out. நீ இந்த தொகுதியிலே இருக்க கூடாது, முடிஞ்ச அந்த ஸ்டேட்லயே இருக்க கூடாது. போ. மீனோ யோசனி.
சாணக்கியா, உள்ள என்ன சத்தத்தையே காணும். நான் துணியா துவைக்கிறேன் சத்தம் வரத்துக்கு. சாரி, மேல பட்டுருச்சா? இட்ஸ் ஆல் ரைட். தும்புலியவா சுத்தம். இது அப்பாவுக்கு பாதி, அம்மாவுக்கு என்ன பண்ண? போபால்ல கேஸ் லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. சாணக்கியா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் வேணா உள்ள வத்துமா? தேவையில்லை. லைட் ஆஃப் பண்ணவே இல்லையே. விவரம் தெரிஞ்சு பைத்தியம் இது. அது கரெக்ட் தான், அது கரெக்ட், அது கரெக்ட். ரெடியா இருக்கேன்? 1 2 3. அடுத்தது டன்டரா. ஆமா, விளையாட்டு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? சாணக்கியா, மரியாதையா சொல்லிடு. உள்ள புருஷன் புஞ்சாதி விளையாட்டு தானே விளையாடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமா இல்லப்பா, அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாடல. ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி கண்டுபிடிச்ச? அனுபவம் தான். எங்கிட்டயும் இதே டிசைன்ல ஒரு சட்டை இருக்குதே, எல்லாம் காத்தோட்டமா இல்ல, ஜன்னல் மாடல். கண்ணா, நம்ம 2 பேரையும் எந்த கதிக்கு ஆளாக்கிட்டா? இனிமேல இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தோம், தண்ட தீனிதான். இல்ல, அதையே தயார் தீனியா மாத்தி காட்டுறேன். இந்த பக்கம் அவ கீழ்ச்சல போறாளா? வழி இருக்கியா? அந்த பொண்ணையே என்ன, அவ கழுத்தசி தோட்டத்துல போச்சு கனகாம்பரம் வளர்க்கலாங்கிறியா? முண்டா, தலைய சீவி கனகாம்பரத்தை வச்சு மஞ்சத்துல அனுபவிக்கலாம். எப்படி? ஜப்பான் மாத்திர நிக்கி சாப்பா கோட்டா. கடவுளே, ஒரு பக்கம் என் புருஷன், இன்னொரு பக்கம் என் தம்பி, 2 பேருக்கும் மத்தியில ஏன் இப்படி விளையாடுற? இதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். கடவுளே, என் கணவரும் நல்லவரே, எங்க அப்பாவும் நல்லவரே. 2 நல்ல உள்ளங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு போராட்டமா? இதை நீதான் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். கடவுளே, இதுல என் கணவருக்கு தான் வெற்றி கிடைக்கணும். கடவுளே, இதுல என் கணவர் ஜெயிக்கிறதுக்கு நீதான் துணை இருக்கணும். ராதா, அம்மா, ஏம்மா நல்லா இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நீயே கேக்குறியா? ஏதோ இருக்கேன். அம்மா, நாளைக்கு எனக்கு சீமந்தம். எப்படி ஏழையா இருந்தாலும் பொண்ணோட சீமந்தம் பெத்தவங்க வீட்டுலதான் நடக்கணும். ஆனா என்னோட அதிர்ஷ்டத்தை பாத்தியம்மா, தாய் தகப்பன் உயிரோட இருந்தோம் நான் ஆயிட்டம்மா. இந்த மாதிரி பேச்ச பெத்த மகக்கிட்டே தாய் கேட்கறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? தாயின்னு நீங்க சொல்லிட்டீங்க, அம்மா என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற நிலைமையில நான் இல்ல, கூப்பிட்டாலும் வரக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல. ராதா, அம்மா, நாளைக்கு என் வீட்டு வேலைக்காரி எனக்கு சீமந்தம் பண்ண போறாங்க. அம்மாவா நினைச்சு நீ வரலனாலும் ஒரு 3வது மனுஷியா நினைச்சாவது நீ அவசியம் வரணும். ஏன்னா தற்சமயம் நான் தாய் இல்லாத பொண்ணுமா. சாரதா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். பிரசாதம் எடுத்துக்கங்க. என்னங்க, நாளைக்கு நம்ம ராதாவுக்கு வளகாப்பு. ராதா நம்மளை விட்டு பிரிஞ்சு 7 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க, அந்த சுபகாரியத்தை அவ வீட்டு வேலைக்காரி நடத்த போறாள். என்ன சொல்ற? பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது
ஒரு வேலைக்காரி செய்யறதா? நோ, அவளோட வழக்காப்பு நம்ம வீட்டுல தான் நடக்கணும். போய் கூட்டிட்டு வா. அது எப்படிங்க நடக்கும்? ஷாஜா குற்றவாளின்னு தலைமுறைவா சுத்திட்டு இருக்கான். அவனை பிடிக்கணும்னு நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையில அவ இங்க வருவாளா? சரி, அவ இங்க வரலன்னு பரவாயில்ல, நாமே அவ வீட்டுக்கு போயிடலாம். நீங்க அவ வீட்டுக்கு வர்றீங்களா? ஏன் வரக்கூடாதா? நானும் மனுஷன் தானே. அப்பனை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இல்லைன்னாலும் இந்த நிலைமையில மகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? வா, நாமே அவ வீட்டுக்கு போய் இந்த நல்ல காரியத்தை முடிச்சுட்டு வந்துடலாம்.